அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நாளை மறுநாள், அதாவது 11ஆம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னா 10th தமிழ் எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இந்த ப்ரைவேட்டாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த ப்ரைவேட்டாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம், என்ன படிக்கலாம், எதை மட்டும் படித்தா நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம், மார்க் கொஞ்சம் நல்லா வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 4 வருஷம், அதாவது 2022, 23, 24, 25 இந்த 4 வருஷம் கொஷின் பேப்பரை தான் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். அந்த ரிவிஷன் பண்ணிவிட்டு இதில் இருக்க கொஷினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம், எதெல்லாம் படித்தா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான நார்மலாக இந்த ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த ஓல்டு கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 4 கொஷின் பேப்பர் படித்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதனால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட் டைமில் என்ன படிக்கிறது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்த்துக்குங்க. கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா 100 மார்க், உங்களுக்கு 100 மார்க் இருக்கும். டைம் 3 hours கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளூ ஆர் பிளாக் இந்த 2 தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீல கலர் இல்லைனா கருப்பு கலர் மையை கொண்ட பேனாவில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி விடைகள் எப்படி இருக்கணுமா, தெளிவாகவும் அவங்க சொன்ன அளவுலையும் சொந்த நடையிலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் சொந்த நடையிலே நீங்கள் எழுதலாம். இந்த நோட்ஸில் இருக்குது, அந்த நோட்ஸில் இருக்குது அப்படிங்கலாம் இல்லாமல் சொந்த நடையில் அதுக்கு தகுந்தாற்போல் ஏற்றாற்போல் இருந்துச்சுனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த எக்ஸாம் தமிழ் பேப்பரை எப்படி பாஸ் பண்ணலாம், என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்குறப்போ ஒவ்வொரு புக்கிலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு அப்புறம் 1 மார்க் சரியான விடை இருக்கும். அந்த சரியான விடை பார்த்திங்கன்னா புக்கில் இருந்தால் இருக்கும். மோஸ்ட்லி 15க்கு ஒரு 12 கொஷின் அந்த இது அப்படியே வந்துடும். இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அந்த ஒரு 100 ஒரு 200 150 கொஷின் 1 மார்க் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். அதை கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவே நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 1 மார்க் மட்டும் படிச்சிங்கனாலே நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த 15 மார்க்கை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பாஸ் மார்க் 35 மார்க்கு. அதில் இந்த 15 மார்க் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 கொஷின் அதில் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இவற்றை குறிக்கும் பயிர் வகை அப்படிங்கிறது மணி வகை, இதோட ஆன்சர். அதேமாதிரி ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படிங்கிறது குழல் வினா. ஒரு குழல் வினா அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர்கிட்ட வாங்குறதுக்காக கேட்குறது குழல் வினா. இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 1 மார்க்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு இதை அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு ரீட் பண்ணுற ஒரு டைம் கேட்டாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கலாம். இதோட 1 மார்க்லாம் திரும்ப நான் அடுத்த வீடியோவில் போடுறோம். ஸோ அந்த 1 மார்க் மட்டும் படிச்சிங்கனாலே 15 மார்க் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியானதாக தான் இருக்குது. இதில் இருந்தால் ரிப்பீட்டடாக சும்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது 2022 கேட்ட கொஷின், நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு நான் படிச்சுன்னு சொல்லுறேன். அதாவது இந்த கொஷினுக்கு எப்போ நான் திரும்ப நோட்ஸில் சொல்கிறப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த 11 கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 11 கொஷின் 1 மார்க்காக இருக்கும். இந்த கடைசி ஒரு 4 கொஷின் ஒரு பாட்டு கொடுத்து, அந்த பாட்டு பாட்டில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 4 கொஷின் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு என் தமிழ்னா இதை பிரித்தா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது, அது மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இந்த 1 மார்க்கு நான் திரும்ப படிக்கிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு 15 கொஷின் அதில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பகுதி 2ல் பார்த்திங்கன்னா 2 மார்க் இருக்கும். இந்த 2 மார்க் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த 17வது கொஷின் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கொஷினுக்கு எழுதுனா போதும். 15 ஃபுல்லாகவே எழுதணும். அடுத்ததில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் 4 எழுதுனா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த 17வது கொஷின் நீங்கள் படிச்சுக்கிட்டே போகணுன்னு அவசியம் இல்லை. அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வினா கேள்வி கேட்டால் போதும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக மாப்போசி இலக்கிய அறிவு பெற்றார்ன்னு இருக்குது. இதுக்கு என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, மாப்போசி இலக்கிய அறிவு எவ்வாறு பெற்றார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது எழுதுனா ஒரு மார்க், ஏன்னா 2 மார்க் கொஷினால். 2வது ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம கொஷின் சொல்லணும். அதாவது 1906ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். சிம்பிளாக எப்படி எழுதலாம், வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை எப்பொழுது தொடங்கினார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது கொஷின்லேயே இருக்குது, எழுதிக்கலாம். இது 2 மார்க்கு. ஏற்கனவே ஒரு 15 மார்க் சொல்லியிருக்கோம். இது ஒரு 2 மார்க் ஈஸியாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஒரு திருக்குறள், மனப்பாட திருக்குறள் ஒரு 5-10 குறள் தான் இருக்குது. அந்த திருக்குறள் நீங்கள் எழுதுனா அதில் ஒரு 2 மார்க்கு. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 நாள் 19 மார்க் ஆச்சு. திருக்குறள் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா 19 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் நீங்கள் தெரிஞ்சால் ரைட்டு, தெரியாட்டியும் சில பேர் ரெகுலராக போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக தெரியும். புதுசாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பார்த்திங்கன்னா இந்த வாழ்க அப்படின்னு வந்துச்சுன்னா 2ஆக பிரிச்சுடுங்க. வாழ் பகுதி கா விகுதி நல்லா தெரிஞ்சுன்னா வேங்கோல் வினைமுற்று விகுதி, அவ்வளோதான். வாழ்க அப்படிங்கிறது வாழ் கூட்டல் கான்னு பிரிச்சுட்டு பகுதி விகுதின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்கும். அந்த காங்கிறது விகுதிக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், வேங்கோல் வினைமுற்று விகுதின்னு போட்டிங்கன்னா ஃபுல்லாக 2 மார்க் கிடச்சிரும். ஸோ ஒரு சில நேரத்தில் இது மாதிரி ஈஸியாக கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்பா ஆசிரியப்பாவோட ஓசைகளை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இந்த வெண்பா அப்படிங்கிறது செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை ஆ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே 2 மார்க் ஆச்சு. வெண்பா ஆசிரியப்பா வந்து வெண்பாவின் ஓசை, செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவின் ஓசை, அகவல் ஓசை அப்படின்னு எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து 2 மார்க் அப்படியே கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஈஸியாக 24 எப்படி உங்களுக்கு வந்து ஒரு முன்னாடி ஒரு கொஷினை வந்து ஜென்ரலாக வினா 17வது கொஷின் சொன்ன மாதிரி 24வது கொஷினும் ரொம்ப ஈஸி. நீங்கள் 4 கொஷின் தான் எழுத போகிறீங்க. அப்போ 24 என்னென்னா 2 இது கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வார்த்தையும் ஒரே தொடரில் இருக்க மாதிரி ஒரு வாக்கியத்தை எழுத சொல்கிறாங்க. இப்போ வீடு வீடுன்னு இருக்குது. இந்த வீடு வீடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாக்கியத்தில் இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். அது வந்து பார்த்திங்கன்னா இதுவே உங்களுக்கு 4 கொஷின் வந்து ஃபுல்லாகவே வந்துடும். அதனால் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா, இது நீங்கள் எழுத வேணாம் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பகுதி 3 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இதுலேயும் எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 30வது கேள்வி வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு அழகாக 3 மார்க் வாங்கலாம். அந்த 3 மார்க் இந்த இதில் அந்த 3 மார்க் எப்படி வாங்கலாம், இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போய் தான் எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு பாரா கொடுத்துருவாங்க. அந்த பாராவிலேருந்து ஒரு 3 கொஷின் கேட்பாங்க. அந்த 3 கொஷினுக்கு உண்டான ஆன்சர் என்ன பண்ணணும், அந்த பாராகிராஃபில் இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதணும். இதுக்கு போய்ட்டு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதான இல்லை, நீங்கள் அந்த பாராகிராஃப்லேருந்து கொஷினுக்கு உண்டான ஆன்சர் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசனின் நெறிமுறை ஆட்சிக்கு துணை புரிந்தவை எவைன்னு கேட்டிருக்கு. அரசனோட அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தவை எவைன்னு கேட்டிருக்கு. முதல் கேள்வி இந்த 30ல் மொத்தம் 3 இருக்குது. அப்போ 3மே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்க், அப்போ 3 மார்க் இருக்குது 3 கொஷினுக்கு. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வந்துருச்சு, அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு பாராவை எடுத்து எழுதினாலே ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் முடிஞ்சு 1 மார்க்கு. அடுத்தது வந்து அவயம் பற்றி புறநானூறு கூறுவது யாதுன்னு 2 இருக்குது. அவயம் பற்றி என்ன கூறுவது அப்படின்னா அறக்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. அதை எடுத்துனா அதில் இருக்கிறத அப்படியே பார்த்ததுனாலே 1 மார்க்கு, 2 மார்க் ஆச்சு. மதுரையில் இருந்த அவயம் எப்படி இருந்ததாக மதுரை காஞ்சி கூறுகிறார். அந்த மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது அங்கே இருக்குது. அங்கே இல்லை அவயம் எப்படி இருக்கான், துலாக்கோல் போல நடுநிலைமை மிக்கது என்கிறது. அவ்வளோதான். இதில் இருக்கிறத அப்படியே எடுத்ததுன்னா 3 மார்க்கு அழகாக வாங்கிக்கலாம். ஏற்கனவே வந்து 1 மார்க்கில் ஒரு 15 மார்க் சொல்லணும், திருக்குறளில் 2 மார்க் சொல்லணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வினா கேட்குறதுக்கு இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 மார்க் ஆச்சு. இதில் ஒரு 3 மார்க் 22 மார்க் ஆச்சு உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பாடல். இந்த மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்னை மொழியே இருக்குது, கம்பராமாயணம், பெருமாள் திருமொழி இருக்குது, முல்லைப்பாட்டு இருக்குது. இப்போ அதில் வந்து இருக்கிற ஒரு 5 இது நல்லா படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கு நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ அன்னை மொழியே ஃபஸ்ட்டு பாட்டே கேட்டாங்க, அது மாதிரி அடுத்த கம்பராமாயணம் கூட கேட்கலாம், பெருமாள் திருமொழி உங்களுக்கு கேட்கலாம், இல்லை முல்லைப்பாட்டு கூட கேட்கலாம். அதனால் அதை கொஞ்சம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு 3 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 36வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. அதாவது தீவகாணியோட வகைகள், இது விளக்கம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து வகைகள் கேட்டிருக்காங்க. நீங்கள் வகைகள் எழுதினாலே உங்களுக்கு வந்து 2 மார்க் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதாவது தீவகாணியோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலை தீவகாணி, 2ஆம் நிலை கடைநிலை, இந்த 3 இருக்குது. 3 தீவகாணியோட வகைகள் இருக்குது. அதையும் நம்ம வந்து அடுத்தது முக்கியமான கொஷினில் பார்ப்போம். ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே எழுதுனீங்களாலே நீங்கள் 3 அப்படிங்கிறப்போ 2 மார்க் நீங்கள் வாங்கலாம். அடுத்தது ஈஸியானது என்ன அப்படின்னா அழகீட்டு வாய்ப்பாடுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் கொடுத்து நம்ம பிரிக்கணும்.
ஃபஸ்ட்டு என்ன பிரிக்கணும் அப்படின்னா, புள்ளி வச்ச இடத்துலலாம் ஒரு கோடை போட்டணும். அதுக்கப்புறம் நெடில் எழுத்து ஒரு கோடு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எப்போதுமே குறில் நெடில் தான் வரணும், நெடில் குறில் வரக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்கணும் குறில். அதேமாரி புள்ளி வச்ச எழுத்து தனியாக இருக்கக்கூடாது. இந்த அழகீட்டு வாய்ப்பாடு ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அழகீட்டு வாய்ப்பாடு பிரிக்கிறப்போ புள்ளி வச்ச இடத்துல ஒரு கோடு, அதுக்கப்புறம் என்னென்னா துணைக்கால் இருக்க இடத்துல ஒரு கோடு. அதேமாரி புள்ளி வைக்காமல் 2 எழுத்து தான் வரணும், அது 3 எழுத்துலாம் வராது. ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் பிரிச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கருவியும் இருக்குது, கா குறில், உருவும் குறில், 2 குறில் வரலாம். அதனால் கரு. இப்போ இந்த இமுக்கு பக்கத்தில் ஒரு கோடை போட்டுட்டு அப்புறம் கருவியும், கருவியும், அவ்வளோதான் முடிஞ்சு. 2ஆக பிரிச்சிடலாம். புள்ளி வைக்காமல் 2 எழுத்து இருந்துச்சுன்னா நிறை, புள்ளி வைக்காமல் 1 எழுத்து இருந்துச்சுன்னா நேர். இந்த வாய்ப்பாடெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும். நேர், நேர், தேமா அந்த இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது 39வது கேள்வி. இந்த 39வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக அனுப்புனர் பெறுநர் போட்டுட்டு பொருள், அதுக்கப்புறம் கண்டென்ட் என்ன சொல்ல போகிறோன்ட்டு. இப்போ இதே கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்வாரிய அலுவலருக்கு கடிதம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மின்வாரிய அலுவலருக்கு எதுக்காக எழுத சொல்கிறாங்க, மின்விளக்கு அந்த லைட்டு சரியாக எரியலன்னு சொல்லிட்டு மின்வாரிய அலுவலர். அப்போ அனுப்புனரில் உங்கள் பேர் அட்ரஸ் போட்டுட்டு, பெறுநரில் மின்வாரிய அலுவலர், மின்வாரிய அலுவலகம், ஏதோ ஒரு ஊரை போட்டுங்க, முடிஞ்சு. அதுக்கப்புறம் பொருள் ஐயான்னு போட்டுட்டு அப்புறம் பொருள் என்னது, கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, பழுதடைந்துள்ள மின்விளக்குகளை சரி செய்து தருவது சம்பந்தமாக. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எல்லா இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஐயா வணக்கம்னு போட்டுட்டு எங்கள் ஊரில் ஒரு 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன அப்படின்னு போட்டுட்டு, அதுக்கப்புறம் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன எங்கள் ஊரில் சரியான, அதுக்கப்புறம் ஒரு கோடு, வசதி இல்லாததால் மக்கள் சிரமப்படுகின்றனர். அதுக்கப்புறம் எனவே ஒரு கோடு, வசதி செய்து தருமாறு கேட்டுக்கொள்வேன். இதெல்லாம் ஜென்ரலாக எழுதிட்டு அந்த கோடு போட்ட இடத்துல சாலைனா சாலை, குடிநீர்னா குடிநீர், மின்விளக்குனா மின்விளக்கு, அதை மட்டும் போட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஊரில் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன, எங்கள் ஊரில் சரியான குடிநீர் வசதி இல்லைன்னா இங்கே இருக்க மாதிரி மின்சார வசதி இல்லாததால் மக்கள் பெரிதும் சிரமப்படுகின்றனர். எனவே எங்கள் ஊருக்கு மின்சார வசதி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு எழுதுனீங்கனாலே போதும். இந்த இடத்துல வந்து மின்விளக்குகள் நிறைய பழுதடைந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல என்னது, மின்விளக்குகள் அமைத்து தரணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லலாம், எங்கள் ஊரில் உள்ள மின்விளக்குகள் நிறைய பழுதடைந்துள்ளன, எனவே அதை சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான். அதை எழுதுனீங்களே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கு, குறைந்தது ஒரு 3 மார்க்கு 3.5 மார்க் கிடைக்கும், எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை வந்து ஒரு நீங்களாக சொந்தமாக எழுதிக்கலாம். அடுத்து 41, இதுவும் 5 மார்க் கொஷின், ரொம்ப ஈஸியானது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படிவம் கொடுத்துருவாங்க, அந்த படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதில் பெயர், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலைப்பள்ளி 11வது சேர்றதுக்காக கேட்டிருக்காங்க. நீங்கள் பொதுவாக நீங்கள் எழுதுகிறப்போ உங்களோட பேர் போடுவீங்க. ஆனால் இவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்களே ஒரு அட்ரஸ் கொடுத்து, இவங்களே ஒரு பேர் கொடுத்து, இவங்களே ஸ்கூல் நேமை கொடுத்து அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் யார் பேர் வந்து என்னென்னா குணசேகரன்னு போட்டுக்கணும். குணசேகரனோட அட்ரஸ் என்னென்னா வீட்டு எண் 21, வாவு சிதம்பரனார் தெரு, கரூர் மாவட்டம். அந்த பையன் எங்கே போய் சேர்றான், கரூர் மாவட்டத்தில் இருக்க அரசு மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பை நிறைவு செஞ்சுட்டான். அந்த பையன் வந்து வெற்றிச்செல்வனின் மகன் குணசேகரன். அப்பா பேர் வெற்றிச்செல்வன், பையன் பேர் குணசேகரன் வந்து 11th சேர போகிறான். 11th ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து பெயரில் குணசேகரன், அப்பா பேர் வெற்றிச்செல்வன், அதுக்கப்புறம் அட்ரஸ் போடுறப்போ வீட்டு எண் 21, வாவு சிதம்பரனார் தெரு, கரூர் அப்படின்னு போட்டுட்டு, இதில் வந்து முன்னர் படித்த பள்ளி கேட்குறப்போ அரசு மேல்நிலைப்பள்ளி கரூர்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில் கேட்கணும் ஃபில் பண்ணலாம். இதுக்குமே ஒரு 5 மார்க் இருக்குது. அடுத்த 42வது கேள்வி, இன்சொற்கள் பேசுவதால் விளையும் நன்மைகள். இதில் வந்து நீங்கள் வந்து இனிமையான சொற்களை பேசுவதால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜென்ரலாக கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எழுதிக்கலாம். இதுக்குமே உங்களுக்கு மார்க் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா, அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண வேணாம், நீங்கள் அட்டன் பண்ண வேணாம், அது அவங்களுக்கு உண்டானது. ஸோ யாருக்கு எலிஜிபிளோ அவங்க அட்டன் பண்ணால் போதும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்ம சொன்னதே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 50 மார்க்குக்கு மேலே தான் வரும். இப்போ நம்ம சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எழுதுனீங்கன்னா 50 மார்க்குக்கு மேலே தான் வரும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 மார்க்கு மட்டும் உங்களுக்கு அடுத்ததில் வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி கட்டுரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக 45வது கேள்வியில் குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பை வச்சு என்ன பண்ணணும், ஒரு கட்டுரை எழுதணும். இதில் வந்து சாலை பாதுகாப்பை பற்றி கொடுத்துருக்காங்க, சாலை விதிகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு ஹெட்டிங்கை போட்டு அதில் 2 லைன் எழுதுனீங்கன்னா போதும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப குறைந்தபட்சம் 60 மார்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதலாம். 60 மார்க் எழுதுகிறப்ப குறைஞ்சது நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், மார்க் நல்லபடியாக வரும். ஸோ இது வந்து யாருக்குன்னா எஸ்பெஷலி இந்த தனித்தேர்வர்களுக்காக நம்ம சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தான் என்ன எழுதணும்னு தெரியாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரெகுலராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து நீட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ரெகுலராக நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த தனித்தேர்வுகள் வந்து இது மாதிரி பார்த்துக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிமைனிங் இருக்கிற 3 கொஷின் பேப்பர் 23, 24, 25 3 கொஷின் பேப்பருக்கும் உண்டான ஆன்சரை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த தனித்தேர்வுகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.